குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தவங்க சுற்றி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் பார்க்குற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாகி நீங்கள் இந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லத்தி. இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சிக்கலாம். இதோட ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருந்தீங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க. அந்த டெஸ்ட் எழுதாதவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கீம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டையுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி கீழே நீங்கள் வந்து நம்ம வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மகா கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி நம்ம அடிக்கடி பார்க்குறதுனால இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டிஎன்யூ சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து திருவிழா சம்மந்தமாக கேள்வி கேட்கணும்னா இதில் கேட்டுருவாங்க. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா கும்பமேளா. எங்கே நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி இந்த 3 நதிகளும் வந்து பார்த்திங்கன்னா சங்கமிக்கிற இடம் தான் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா நடக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடைபெறுது. ஓகேங்களா? நடப்பு மகா கும்பமேளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7000 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய 10 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழக வளர்ச்சித்துறையும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்துடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சாதிகள், சூத்திரர்கள் யார் பகுதி 1, சூத்திரர்கள் யார் பகுதி 2, தீண்டப்படாதோர் யார், அவர்கள் ஏன் தீண்டப்படாதவர்கள் ஆயினர் அப்படின்ற புத்தகம். அது மட்டும் தீண்டப்படாதோர் அல்லது இந்திய சேரிகளின் குழந்தைகள், தீண்டப்படாதோர், தீண்டாமை, சமூகம், மதம் பற்றிய கட்டுரைகள், தீண்டப்படாதோர், தீண்டாமை, அரசியல் கட்டுரைகள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்து வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஆளுநர் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான 2024ஆம் ஆண்டு விருதுக்கு யார் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த விருதுக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் உள்ளடக்கிய தேர்வுக்குழு மூலம் தான் அவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. இதில் சமூக சேவை நிறுவனம் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் இதயங்கள் மற்றும் சென்னை மாவட்டத்தில் ஹோப் பப்ளிக் சாரிஃபிகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு தலா வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரொக்க பரிசு, பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். சமூக சேவைக்கான தனிநபர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்கம், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சொர்ணலதா, மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவில் வந்து நிறுவன பிரிவில் சிட்டலப்பாக்கத்தில் இருக்க ரைசிங் தொண்டு அறக்கட்டளை என்னும் சென்னையை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருந்தோம். அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அது அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டத்தை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் அதை வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களுடைய கல்வி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்பட்ட அந்த பாதிப்பை போக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்து திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தின் ஸ்ரீநகர்லேருந்து லே தேசிய நெடுஞ்சாலை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வந்து 2700 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக கட்டப்பட்டுள்ள சோன்மார்க் சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? அந்த சோன்மார்க் சுரங்கப்பாதை எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 564 கோடியில்
கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காரு, முதல்வர் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. சேலம் மாவட்டம் தலைவாசலில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து, சாகித்ய அகாடமி விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து வீடு வழங்கி ஆணை பிறப்பிச்சிருக்காரு முதல்வர்கள். சாகித்ய அகாடமி விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய 97வது பிறந்தநாள், அதாவது 3/6/2021 வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1994ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற செல்வராசு என்கின்ற குறிஞ்சிவேலன், 2004 விருது பெற்ற பாஸ்கரன் என்ற பாவண்ணன், 2010 விருது பெற்ற மணி என்ற நிர்மாலயா, 2011 விருது பெற்ற பி ராஜேந்திரன் என்கின்ற இந்திரன், 2015 விருது பெற்ற கௌரி கிருபானந்த், 2016 விருது பெற்ற பூர்ணச்சந்திரன், 2017 தி மாரிமுத்து என்கின்ற யுமா வாசுகி, 2018 விருது பெற்ற முகமது யூசுப், 2019 விருது பெற்ற KV ஜெயஸ்ரீ, 2023 விருது பெற்ற கண்ணன் தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா, இவங்களாம் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கினோட பேர் இல்லைன்னு தேடக்கூடாது. இவங்களாம் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதேமாதிரி அவங்க என்னென்ன புக்கு எழுதியிருக்காங்க, மொழிபெயர்த்துருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO சார்பில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நாக்மாக் 2 அப்படின்ற புதிய பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொடுத்துட்டு இது ஏவுகணையா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பலான்னு கேட்டுருவாங்க. நாக்மாக் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை. இந்திய தேர்தல் குறித்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஜூகர்பெர்க், அதாவது வந்து இவர் யாருன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போகணும், மெட்டா நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரி. ஓகேங்களா, மார்க் ஜூகர்பெர்க். அடுத்து, சங்கராந்தி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல்ன்றோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிற மாநிலங்கள் சங்கராந்தி, லோரி அப்படின்னு கொண்டாடுவாங்க. இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது, அவசர நிலை காலகட்டத்தில், அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காலத்தில் வந்து 1975 77 அமல்படுத்தப்பட்ட அவசர நிலையின் போது சிறைக்கு சென்றவர்களுக்கு மாதம் 20,000 ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அது தவிர அவர்களுக்கு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, நம்ம நேற்றே பார்த்தோம், இருந்தாலும் இந்த டைம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 150வது விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுது. ஓகேங்களா, 150வது ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா இந்த தினத்தில் கொண்டாடுறாங்க. மிஷன் மௌசம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தொடங்கி வச்சிருக்காரு. நாட்டின் வானிலை சூழலுக்கு தயாராகவும் பருவநிலைக்கு உகந்த நாடாகவும் மாற்றும் நோக்கத்துடன் மிஷன் மௌசம் அப்படின்ற வானிலை இயக்க திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா, மிஷன் மௌசம்ன்றது பார்த்திங்கன்னா வானிலை தொடர்பான இயக்கம் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நவீன, அதாவது வானிலை டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நவீன யுக்திகளை வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா 1964 மற்றும் 66 71 வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட புயலின் காரணமாக 1875ஆம் ஆண்டு இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அடுத்து, சியாச்சின் பனிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு அதிவேக இணைய வசதி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக உயரமான போர்க்களமாக விளங்கும் சியாச்சின் பனிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதியான நாளைக்கு ராணுவ தினம் கொண்டாடுறோம், அன்றைய தினத்திலேருந்து வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமான கொஸ்டின் என்னென்னா உலகின் மிக உயரமான போர்க்களம் எதுனா சியாச்சின். அடுத்தது, 3 கடற்படை போர்க்கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் INS சூரத், INS நீலகிரி, INS வாக்ஷீர் ஆகிய 3 போர்க்கப்பல்களையும் மும்பையில் உள்ள கடற்படை தளத்திலிருந்து வந்து பிரதமர் மோடி நாளை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா P-15B ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பல் திட்டத்தின் 4வது மற்றும் இறுதி கப்பலான INS சூரத் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன திறன் கொண்ட போர்க்கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுது. இதனுடைய 75% வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. அடுத்து, B-17A போர்க்கப்பல் திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா INS நீலகிரி அப்படின்ற ஒரு போர்க்கப்பல் உருவாக்கியிருக்கோம். B-75 ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 6வதும் இறுதியுமான நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா INS வாக்ஷீர் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் கடற்படையின் இணைந்து தயாரிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா INS வாக்ஷீர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா, மீதி எல்லாம் வந்து போர்க்கப்பல்கள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட், TNSRBலாம் அப்படியே கேட்டுருவாங்க. கீழ்கண்டதில் வந்து பார்த்திங்கன்னா இது எதில் விண்கலம், எது வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் அதை படித்து வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்மளோட கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கோம். அந்த கொஷினை வியூ பண்ணி பாருங்கள். அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொஷின்ஸ். நீங்கள் கொஷின்ஸ் பிடிஎஃபாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைவில் அப்லோட் பண்ணி அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பார்த்து தாராளமாக எழுதிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா தாமதிக்காமல் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம படிக்க முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி நம்ம அகாடமி சார்பாக இந்த வீடியோ பார்க்குற ப்ளஸ் நம்ம மாணவர்கள் அனைவருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா நீங்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரியாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.